நாராயணாய. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருப்பாவை பாசுரம் 12. கனைத்திலங்கற்றேருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்தீராய் இஃதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். நம்ம போன பாடலில் பார்த்தோம், நம்மளுடைய அழகு திறமை இதிலெல்லாம் நாம் கர்வம் கொள்ளக்கூடாது. மற்றவங்களோட அழகை பாற்றும் நாம் பொறாமைப்படக்கூடாது, திறமை பாற்று பொறாமைப்படக்கூடாது. அப்போ என்னதாங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துலேயும் இறைவனை காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறை தத்துவத்தை உணர்ந்துக்கணும் அப்படின்றதான் ஆண்டாள் சொல்கிறாங்க. இதை பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்கிறார். நான் தான் இந்த மார்கழியில் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன், நான் தான் இந்த பிரணவ மந்திரமாக இருக்கேன், நான் தான் ஸ்கந்தனாக இருக்கேன், நான் தான் ருத்ரனாக இருக்கேன், நான் தான் பெண்களோட அழகாக இருக்கேன் அப்படின்றாரு. அப்போ என்ன விஷயம்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக இங்கே ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுலேயுமே கர்வத்தை வச்சுக்காத. இது வள்ளுவரும் சொல்கிறார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை எல்லாத்தையும் இறைவனுக்கு ஒப்படைச்சி, உனக்கு இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது அழகு இருக்கா தெரியாமல், இல்லை ஏதாவது திறமை இருக்குன்னா அது இறைவன் கொடுத்ததுன்னு நினை. அடுத்து மற்றவர்கிட்ட இருக்குன்னா அது இறைவன் கொடுத்துருக்காருன்னு நினை. ஒருத்தர் நல்ல பதவியில் வச்சிருக்காருன்னா இறைவர் தான் அந்த பதவியில் அவர் வச்சிருக்காரு அப்படின்றது, இறைவன் தான் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறான்றதை நீ உணர்ந்தினா வாழ்க்கையை ரசிக்கலாம். இல்லைன்னா நமக்கு என்ன வந்துடும், இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குது, இவன்லாம் நாட்டை ஆள்றான், இவன்லாம் இப்படி இருக்கானே, இவனுக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு நாம் பார்ப்போம். அவன் அந்த நிலையில் இருக்கிறதுக்கு அவன் பூர்வ ஜென்மத்தில் அவன் ஏதோ ஒரு பண்ணியிருக்கான், அதனால் அவன் அந்த நிலையில் இருக்கான். நீங்களும் அதற்காக உழைத்தால் நீங்களும் அது தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும்ன்றார். நீங்களும் முயற்சி பண்ணால் உயர்ந்த நிலை அடைய முடியும். நாம் அதனால் பொறாமைப்பட வேண்டாம். இறைவன் தான் ஒருவனை கீழ்நிலையில் வைப்பதும் இறைவனுடைய ஒரு லீலை தான், ஒருவனை மேல்நிலையில் உயர்த்துவதும் இறைவனோட லீலை தான். ஒருத்தனுக்கு அறிவில்லாமல் அவன் சுற்றுவதும் அது இறைவனோட லீலைன்னு தான் சொல்லணும். ஒருத்தனுக்கு அறிவோடு அவன் சிறப்பாக இருக்கிறான்னா அதுவும் இறைவனோட லீலை தான். எல்லாமே தெய்வத்தால் தாங்க நடக்குது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும்ன்றதான் ஆண்டாள் சொல்கிறான். இப்போ இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதே மாதிரிலேயே என்ன சொன்னோம், இயற்கையாக இருக்குது இடங்கள்லாம், இயற்கையை ஒட்டியே அவளோட பாடல்கள்லாம் வர்ணனையெல்லாம் இருக்குது, குயில்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாடு இயற்கையில் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்கணுன்றதையும் வலியுறுத்துறதையும் தெரியுது. இது என்னன்னா, இதை ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க அந்த ஆண்டாள். இப்படிலாம் இருந்தால் நாடும் நல்லாயிருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்றத ஒரு அரசனுக்கும் சொல்கிறாங்க, ஒரு வீட்டை ஆளும் குடும்ப தலைவனுக்கும் சொல்கிறாங்க, தன்னை ஆளக்கூடிய தனிப்பட்ட மனிதனுக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில். இந்த உடல் நிரந்தரமா, இந்த மனசு நிரந்தரமா, இல்லை நம்மளோட குடும்பத்தினாரெல்லாம் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே நிரந்தரமா, இல்லை நம்ம வேலை நிரந்தரமா, இல்லை நம்ம சேர்த்து வச்சிருக்க பொருள்லாம் நிரந்தரமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டாள் இறைவன் தாம்மா நிரந்தரமான விஷயம். அந்த நிரந்தரமான விஷயத்தோட நீ எப்பயுமே முதல்ல அதை நீ உன்னுடைய சொத்தாக்கிக்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தான் பெரிய ஆகணும்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, யாரால் தான் பெரிய ஆளாகணுமோ அவங்களையே கீழே தள்ளி தான் பெரிய ஆளாகணும் ஆகிறாங்க. பல பதவிக்காக ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க, பெயருக்காக ஆசைப்பட்டு பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த பதவியோ பெயரோ பொருளோ நிரந்தரம் இல்லாதது, அது இருக்க போகிறது இல்லைன்றது தெரியாது. அந்த டைமில் அது பார்க்கறதுக்கு பெருசாக தெரியுது. அதற்காக அவங்க இன்னொன்னா முனைப்பாக பண்ணுறாங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, அப்போ நிரந்தரம் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு சண்டை போடணும்? இப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்க சண்டை போட்டுட்டு ஒரு சாக்லேட்டுக்காக சண்டை போடுறாங்கன்னா அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பெரியவனை ஆகிட்டு வீட்டுக்கு சொத்து வந்துருச்சு, சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அப்போ விட்டே கொடுக்க மாட்டான். வெட்டுறது கூட தயாராக அளவுக்கு, வெட்டுற அளவுக்கு, ஒருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க முன் வந்துடுறாங்க. அப்போ என்ன விஷயம்னா, மனிதன் சின்ன வயசில் இருந்தக்கூடிய ஒரு 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 விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அந்த மனப்பான்மை பெரிய வயதில் தான் குடும்பம் தான் வந்தோடனே அந்த சுயநல புத்தி வந்துடுது.
அப்போ வந்து சுயநலம் வந்து என்ன பண்ணுதுன்னா கண்ணை மறைக்கிறது. அப்போ மனிதன் வந்து எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லை. இதுதான் வள்ளுவரும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அப்படின்னு சொல்கிறார். எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லாது, இதை யார் ஆலோசித்து எது பிடிக்கிறான் அவங்க தான் புத்திசாலின்னு சொல்கிறார். ஔவையாரும் இதை சொல்கிறாங்க, யார் வருமுன் காக்குறானோ அவன் தான் புத்திசாலின்றாங்க. வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறது வந்து இங்கே தான், அதையும் தான் இதான் இங்கே தான் இந்த பாடலில் இதுதான் சொல்கிறாங்க ஆண்டாள். இதை பாரு, கஷ்டம் பின்னாடி வந்துடும் வாழ்க்கையில், நமக்கு பின்னாடி இருக்கவன்லாம் முன்னேறிட்டு போயிடுவான். அதனால் நாம் முன்னாடியே வந்து முன்னாடியே நாம் விழிப்பாக இருந்தோம்னா நாம் நல்ல கதையை அடைஞ்சிடலாம் சீக்கிரமாக. நம்மளை வந்து நம்ம கேலி பொருள் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நாம் இந்த காலகட்டத்தை நல்லா வந்து இளமை பருவத்தை நல்லா படிக்கிறதுக்கும் நல்லா சிறப்பாக வர்றதுக்கும் பயன்படுத்தணும். விழிப்பு நிலையில் இருக்கணும். நிறைய நேரத்தை வெறும் தூக்கத்துலேயும் சாப்பாட்டுலேயும் நம்மளுடைய கேலி இதுலேயும் நாம் வந்து நம்மளுடைய முதல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்ள காலத்தில் படிக்க வேண்டிய காலத்தில் அதை வீண் பண்ணிடக்கூடாது. படிக்கிறதுனா இங்கே வெறும் பொருள் கல்வி மட்டும் சொல்ல, வாழ்க்கை கல்வியும் நான் சொல்கிறேன். வாழ்க்கை கல்வினா மனதை எப்படி வைத்துக்கொள்வது, எப்படி நாம் வந்து நாம் வாழ்க்கையில் தெளிவாக வைத்துக்கொள்வது, அதுதான் வாழ்க்கை கல்வி. பொருளாதார கல்வின்றது பணம் ஈட்டுறது, புரியுதா இல்லைங்களா? அது யார் ஒன்றா பண்ணலாம், அது என்ன தொழில் ஒன்றா பண்ணலாம். சினிமா நடிகராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், ஒரு யாரோ ஒன்றா இருக்கலாம், ஒரு தோட்டனாக இருக்கலாம், என்ன தோட்டக்காரனாக இருக்கலாம், துறவியில் தோட்டக்காரனாக இருக்கலாம், என்ன ஒரு வேலையை வேணால் செஞ்சுட்டு போகலாம் பணம் ஈட்டுறதற்கு. ஆனால் மனதை செம்மைப்படுத்துவதற்குன்றது வாழ்க்கை கல்வி. இது எல்லாருமே படிக்கணும், எந்த துறையில் இருந்தாலுமே. அவர்கள் நேர்மையாகவும் அந்த துறைக்கு அதே நேரத்தில் அன்பாகவும் பொறாமை இல்லாமலும் சுயநலம் இல்லாமலும் அந்த இடத்துல வந்து அவங்க இருந்து அங்கே வந்து அவங்களுடைய தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு அதற்கு நல்ல உதாரணம்லாம் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள் அவங்களாம் மனசில் இடம் பெற்றிருக்காங்க, எல்லாரும் மனசுலையும். இப்போ ஏன்னா இதுதான் வள்ளுவரும் சொல்கிறார். இதில் வந்து வாய்மைன்ற ஒரு அதிகாரத்தில் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன்னு சொல்கிறார். யார் வந்து மனதால் யாருக்கும் கெடுதி நினைக்கலையோ, எப்பயுமே வந்து அவங்க வந்து தானும் உண்மையிலேருந்து மற்றவங்களையும் அதே மாதிரி பார்க்குறாங்களோ, அவங்க எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிடுறாங்கன்றாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பாருங்கள். இப்போ நம்ம படிக்கிற ஆண்டாள் இவங்ககிட்ட இருக்கும் போதெல்லாம் என்ன வந்து நமக்கு இந்த மாதிரி ஊடகங்கள் இந்த மாதிரி மீடியா அதெல்லாம் இருந்ததா? வால்மீகி ராமாயணம் இருந்தபோது இருந்ததா? திருக்குறள் எழுதும்போது அந்த இதெல்லாம் நமக்கு இருந்ததா? ஊடகங்கள்லாம் இருந்ததா? அவங்க பேரெல்லாம் நிலைத்திருக்கிறது காரணம் என்ன? அவங்க மனதில் வந்து ஆழமான தெய்வீகம் இருந்தது, உண்மை இருந்தது, சத்தியம் இருந்தது. அவங்க உணர்ந்து அதை அன்பாக கொடுத்தாங்க மக்களுக்கு. அந்த ஒரு விஷயம் தாங்க நம்மக்கிட்ட இருக்கணும். இதுதான் ஆண்டாள் சொல்கிறா. அது இல்லைன்னா நமக்கு அது பின்னாடி துன்பமாக வந்துடும் அப்படின்றத ஆண்டாள் அதையும் நமக்கு வலியுறுத்துறா. எப்படி சொல்கிறாருன்னா, கடவுள் வந்து பாரு அரக்கனெல்லாம் அழிச்சிருக்காரு, ராமர் வந்து ராவணனை அழிச்சிருக்காரு, கும்பகர்ணனை வந்து இவர் அழிச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்மக்கிட்டேயும் அரக்கத்தன்மை வந்துருச்சுன்னா நம்மளையும் இறைவன் விட்டுக்க மாட்டார். அங்கேயும் வந்து அவர் வந்து அதையும் கையாள்வார். ஆனால் நாம் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இறைவன் நம்மளை தண்டிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அந்த தண்டனை பக்கம் போகாமல் நாம் விபீஷணன் மாதிரி சரணாகதி பண்ணுறது நல்லது. ராவணன் மாதிரி எதிர்த்து நிற்கக்கூடாது, பின்னாடி நீயா நானா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய சாரம். மேற்கொண்டு விஷயங்களை நாம் அடுத்த பாடல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.